படம் மாஸ் தலைவா, பின்னிட்டீங்க தலைவா. சூப்பர் தலைவா. படம் 100 நாள் ஓட தலைவா. சூப்பர் தலைவா. இந்த மாதிரி படம் இது வரைக்கும் வந்ததே இல்ல தலைவா. நாங்களா தெருவுக்கு 4 மரம் வளர்க்க போறோம் தலைவா. வனமோகினி இட்டு தலைவா. தலைவா தலைவா. சூப்பரா நடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். படம் நல்லா இருக்கு சார். சூப்பரா நடிச்சிருக்கீங்க சார். வாழ்த்துக்கள் தம்பி, நல்லா இருக்கு படம். கயல், உன் கண்ணில் ஏன் இப்படி? நோ கயல், நோ மோ கிரைங். இனிமே உன் நடிப்பை பார்த்து மிரண்டு ஆடியன்ஸ் மட்டும்தான் அழணும். ஸோ நோ மோ கிரைங். அழாத, அழக்கூடாது. ஓகே? சார், போட்டோ போஸ்ட் கொடுங்க சார். யா கயல், கம் ஃபார் அ போட்டோ. லுக் அட் தம். ஹே தினேஷ் சார். கம் கம். So, Kyle, are you happy now? இங்க நடக்கிறது எதையுமே நம்ப முடியல. இதுதான் சினிமா. ஓவர் நைட்ல இங்க வெற்றி தோல்வின்னு எல்லாமே சகஜம். ஓவர் நைட்ல பெரிய ஆளானவங்களும் இருக்காங்க, காணாம போனவங்களும் இருக்காங்க. வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் நிதானமா இருக்கணும், தடுமாறக்கூடாது. தடுமாறினா தடமாறுவோம். முக்கியமா ஜெயிக்கிறப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதை தக்க வச்சுக்கிறதுக்காக ரொம்ப போராடணும், உழைக்கணும். என்ன கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டனா? உள்ள போலாமா? நம்ம படம் பார்க்கலாம். Come on, let's go. மாமா இருமா. மாமா, இப்ப நீங்க வரீங்களா இல்லையா? இருமா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்னும் என்ன மாமா பார்க்கணும்? ஆக மொத்தத்துல நாம நினைச்சது நடக்கல, அப்புறம் என்ன? போலாம் மாமா. என்னால சகிச்சுக்கவே முடியல. உடம்பெல்லாம் அப்படியே எரியிற மாதிரி இருக்கு. என்ன? வாங்க போலாம். வாங்க மாமா போலாம். ஏம்மா, ஆஹா, வெரி குட், சூப்பர். சார், வனமோகினி படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு சார். நானும் படத்தை பார்த்தேன், எக்ஸ்ட்ராடினரியா வந்திருக்கு சார். இங்க பார், எனக்கும் அப்படிதான் தகவல் வந்துகிட்டு இருக்கு. முதல் ஷோக்கு கூட கூட்டம் இல்லை சார். ஆனா பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க சார். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பயங்கரமா கொண்டாடினாங்க சார். படம் சூப்பர் ஹிட் ஆகும்னு வேற சொல்றாங்க சார். சிட்டில எல்லா தியேட்டர்ல இருந்தும் நல்ல ரிப்போர்ட் சார். ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷன் பண்ணுன்னு சொல்றாங்க. நான் கூட நெட்ல ரிவ்யூ படிச்சேன். கயல் ரொம்ப அருமையா பண்ணிருக்குதா எழுதிருக்காங்க. சார், உங்க ட்ரெயின் அப்னு அடிக்கடி சொல்வீங்களே சார். கயல் அதை ப்ரூவ் பண்ணிட்டா பாத்தீங்களா? எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் சார். நோ சான்ஸ். கையில பத்தி நான் நினைச்சது வீண் போகல. அதான் என் தயாரிப்பு சோட போகாதுன்னு அன்னைக்கே சொன்னேன். ஆனா
நாகலிங்கம் படத்தை பத்தி சொன்ன விஷயங்கள் கேள்விப்பட்டதுல இருந்து நான் ஒரு மாதிரி அப்செட்டா இருந்தேன். இப்போ ரொம்ப சந்தோஷமாயிட்டேன்ப்பா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. நம்ம படத்துக்கு இருந்த தடைகள் எல்லாம் விலகிடும். காட்டுக்கான இந்த போராட்டம் எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சேர்த்துதான். காடு எங்களோட ஆன்மா. அதை அழிக்க நினைச்சீங்கன்னா வருங்கால வரலாறு உங்களை மன்னிக்காது. நாங்க இந்த மண்ணை குழைச்சுதான் மருதாணி பூசிப்போம். மரத்து நிழல்ல நின்னுதான் மாங்கல்யம் கட்டிப்போம். ஆக்கிறதும் அவிக்கிறதும் காட்டுல விளையறதுதான். உதிக்கிற சூரியனும் உலாவுற நிலவும் தான் எங்களுக்கு திசை காட்டி. இந்த வனத்தை விட்டு நாங்களும் போக மாட்டோம். எங்களை வதைக்க நினைக்கிற நரகாசுரன்களை உள்ள விடவும் மாட்டோம். எனக்கு காதல் முக்கியம் இல்ல, இந்த காடுதான் முக்கியம். இந்த வனத்துக்காக என் உசுரை கொடுத்தாலும் கொடுப்பனே தவிர உங்க அப்பா வச்சிருக்க பணத்தை கண்டு மயங்க மாட்டேன். சீவி சிங்காரிச்சு சில்லுன்னு வீசுற காத்து இல்லனா, உங்க அதிகாரத்தையும் ஆணவத்தையும் அடியோட தூக்கி வீசுற புயல்னா. ஹே, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த காடு எங்க உயிர். ரொம்ப தேங்க்ஸ் பிருத்வி. இங்க இருக்கிற செடி இதுக்கெல்லாம் எல்லாத்துலயுமே நீங்க மட்டும்தான் காரணம். நீங்க மட்டும் ரிஸ்க் எடுக்கலனா எங்களோட மூச்சு நின்னுடும். இந்த படமே ரிலீஸ் ஆயிருக்காது. இது அழிக்க இதெல்லாம் நடந்திருக்காது. வேற, இது காடு வேற கிடையாது. நாங்க சாப்பிடுற சாப்பாடு இது காடு எங்களுக்கு இந்த படத்துக்கு எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. எதிர்த்து போராடுவோம். எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு எதிர்த்து போராடுவோம். ஒரு போர் வீரர் மாதிரி முன்னால நின்னீங்க. இங்க வந்து மக்களை மிரட்டுறீங்களா? இந்த படத்துக்காக நீங்க பட்ட காயங்கள் நிறைய. ஆனாலும் கடைசி வரைக்குமே சோர்ந்து போகாம படத்தை ரிலீஸ் பண்ணி ஹிட் ஆக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிருத்வி. மோகினி, ஒரு அழகான மரத்தை பார்த்து அத ரசிச்சுட்டு போயிடலாம். தண்ணி தழும்பி நிக்கிற ஆறு குளம்னு பார்த்தா நீந்தி என் ஆசை தீர்த்துக்கலாம். ஆனா நீ பார்த்துட்டு பழகிட்டு விட்டுட்டு போற ஆள் இல்ல மோகினி. வாழ்க்கை முழுக்க நான் ரசிச்சு ரசிச்சு என் பக்கத்திலே வச்சுக்க வேண்டிய ஒருத்தி. நான் வளர்ந்த விதம், என்னோட குடும்ப சூழ்நிலை எல்லாமே எல்லாமே வேற. கயல், அங்க எனக்கு எல்லாம் இருக்கு. பிருத்வி, அன்னைக்கு இந்த லென்த்தி டயலாக ஒரே ஷாட்ல எப்படி பேசுறீங்கன்னு கேட்டல. ஆனா மனசுக்குள்ள ஒரு இடம். அப்ப அதுக்கு நான் பதில் சொல்லல. இப்ப பதில் சொல்றேன். கயல், இந்த டயலாக் எல்லாமே என் மனசுல இருந்து பேசினது. உதடு உச்சரிச்ச ஒவ்வொரு வார்த்தையும் என்னோட இதயம் அனுப்புனது. நான் அன்னைக்கு என் லவ் உன்கிட்ட சொன்னப்போ முடியாதுன்னு ஒரே வார்த்தையில மறுத்துட்டேன். நீ இல்லாம என் லைஃப் இல்ல மோகினி. அது ஏன்னு நான் யோசிச்சு பார்த்தப்பதான் எனக்கு புரிஞ்சது. உனக்கு தகுதி இல்லைன்னு நீயே உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்க. வாழ்க்கையில எதையும் சாதிக்கலன்னு ஃபீல் பண்ணிருக்க. அதனாலதான் என் லவ் உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரி ஆயிட்ட. என்ன பாராட்டினதை விட உன்னைத்தான் நிறைய பேர் பாராட்டுறாங்க. நீ பேசுற டயலாக்கு தான் தியேட்டர்ல அப்ளாஸ் பறக்குது, விசிலும் பறக்குது. படம் கலெக்ஷன்ல ரெக்கார்ட் பிரேக் பண்ண போகுது. எல்லாத்துக்குமே காரணம் நீ. இப்போ உனக்கு நடிகைங்கிற தகுதி, அந்தஸ்துன்னு எல்லாமே வந்துருச்சு. படங்கள் வந்து குவிய போகுது. இது எல்லாமே உனக்கான அங்கீகாரம் கயல். நீ ஜெயிச்சிட்ட. நான் 10 வருஷத்துல வாங்கின பேரையும் புகழையும் நீ ஒரே படத்துல வாங்கிட்ட. இப்ப சொல்லு கயல், என்ன காதலிக்க உனக்கு சம்மதமா? ஐ லவ் யூ so much மோகினி. இப்ப சொல்லு கயல், என்ன காதலிக்க உனக்கு சம்மதமா? சொல்லு கயல்.
பிருத்வி, கயல், என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. உனக்காக என்னோட அப்பாவை மட்டும் இல்ல, அப்பவும் சரி, ஒட்டுமொத்த அதிகாரம் வர்க்கத்தையும் இப்பவும் சரி, என் மனசுக்குள்ள காதல் கொஞ்சம் கூட ஒரு பணக்கார பையனோட ஆசை, லவ்ங்கிற எண்ணத்துக்கெல்லாம் இடமே இல்ல. அது ஏன்னு தெரியல பிருத்வி. அப்படி ஒரு நினைப்பே எனக்கு இல்லாதப்போ மிஸ் பண்ண விஷயங்களை இப்ப அனுபவிக்கணும். அந்த நான் சந்தோஷம் எப்படி பிருத்வி உங்களுக்கு சம்மதம் சொல்றது? நீ ஃபீல் பண்ணியோ இல்லையோ, நான் பண்ணிட்டேன். நீங்க எனக்கு செஞ்சது போன பிறவி மிகப்பெரிய உதவி. முதல்ல நீ என்ன பெருத்தது. நீங்க இல்லைன்னா இப்ப எனக்கு சந்தோஷம், சொல்றீங்க? அங்கீகாரம் எதுவுமே கிடையாது. பிறகு நீ என் கூட என்னோட வாழ்க்கையில அப்படியே இப்போ என் கண்ணுக்குள்ள நிக்குது. அதனால தான் நான் மறக்கவே முடியாதவர் நீங்க. ஆனா அது என்னன்னே தெரியல. உங்க மேல மரியாதை, நன்றி உணர்வு இதெல்லாம் வர எனக்கு Hey, you idiot, stupid, அது மட்டும் இல்ல. shameless fellow. Why are you doing like this, man? Don't you have any sense? உங்க மேல இருக்க நன்றி உணர்வுக்காக This is how you jump from the tree? நான் உங்களை காதலிச்சேனா What would happen அது உண்மையான காதலா இருக்காது பிருத்வி. if I met with an accident? ப்ளீஸ் பிருத்வி, புரிஞ்சுக்கோங்க. Oh God. எங்க வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனை. நடிக்கிறேங்கிற அங்கீகாரம் எனக்கு வெளியில கிடைச்சிருக்கலாம். ஆனா என் வீட்ல என்னோட அப்பா கிட்ட இருந்து இன்னும் கிடைக்கல பிருத்வி. மோகினி, நான் உன்னை வெறுக்கிறேன். இப்போ போய் காதல் கல்யாணம்னு நான் போய் நின்னா ரொம்ப வெறுக்கிறேன். என்ன அசிங்கப்படுத்திடுவாரு. I hate you. ஒரு ரெண்டு பேரும் லைஃப்ல இப்போதைக்கு ஒண்ணு சேர முடியாது. என்னோட கரியர்ல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாம தயவு பண்ணி பிரிஞ்சல். என்ன கம்பல் பண்ணாதீங்க பிருத்வி, ப்ளீஸ். காதலும் மெல்ல கலந்தது. காதல் கொண்டவன் மீதே இவள் நம்பிக்கை இழந்தது. காலத்தின் கோலம் மனதில் நினைத்தவனை மனம் முடிப்பதற்குள் Okay, okay. காலன் இவள் காதலை பறித்துச் சென்றான். All the best. ஆனாலும் All the best for your bright future. காலச்சக்கரம் சுழலும் வேகத்தில் என்றாவது ஒரு பிருத்வி. நாள் தன்னவன் வருவான், மறுபடி தன் மனம் கொள்வான், தன்னோடு இணைவான் என்று காத்திருக்கிறாள் இந்த வனமோகினி. பிருத்வி, பிருத்வி, பிருத்வி இங்க பாருங்களேன். நோ கேர். ஏன் பதற? ப்ளீஸ், இங்க எதுவும் பேச வேண்டாம். நீ போய் படம் பாரு, போ. இல்ல பிருத்வி, நான் அப்படி மீன் பண்ணல. பிருத்வி, சிவம், சிவம், வண்டி எடுங்க. தம்பி கையில வண்டி எடுங்க சிவம். ஏன் தம்பி கையில விட்டுட்டு வந்துட்டீங்க? எப்ப பார்த்தாலும் கையல் கையல்னுக்கிட்டு. இல்ல தம்பி, படம் ஹிட்டா இருக்கு. இதான் உங்க மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு சரியான சந்தர்ப்பம். கையல் இது வரைக்கும் எதை நினைச்சு பயந்துச்சோ அது நடக்கல. படம் பெரிய ஹிட் தம்பி. இப்போ உங்க மனசுல இருக்கிறத சொல்லிருங்க. படம் முடியறதுக்கு முந்தைய எல்லாம் முடிஞ்சிருச்சு சிவம். ஆ? இல்ல, இனிமே இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம், புரியுதா? தம்பி, ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க சிவம்.
பிருத்திவி சார், படம் எல்லா தியேட்டர்லயும் சூப்பரா ஓடும் சார். கண்டிப்பா ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷன் தான். நாளைக்கு கூடுதலா 40 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. பணத்தை மூட்டை கட்டி வைக்கிறதுக்கு இடம் பார்த்து வச்சுக்கோங்க சார். சார், நாளைக்கே சக்சஸ் பார்ட்டி வச்சுக்கலாம் சார். பிரஸ் கூப்பிட்டு போட்டோக்கு போஸ் கொடுத்து அமக்கலப்படுத்திடலாம் சார். இப்ப எதுக்கு சக்சஸ் பார்ட்டி எல்லாம்? படம் தான் ஓடிடுச்சுல்ல. இனிமே பார்ட்டி வச்சு போட்டோக்கு போஸ் கொடுத்து எதுக்கு இந்த வீண் செலவு? சார், அப்படியெல்லாம் நினைக்க கூடாது சார். இப்பெல்லாம் ஓடாத படத்துக்கு சக்சஸ் பார்ட்டி கொடுக்குறாங்க. வனமோகினி வசூல்ல பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு சார். சக்சஸ் பார்ட்டி கொடுத்தாதான் மக்கள் மத்தியில படம் ஹிட்டுங்கிறது போய் சேரும் சார். படத்துக்கு பப்ளிசிட்டியும் கிடைக்கும், கூட்டமும் தியேட்டர்ல எகுரும் சார். சரி, ஏதாவது பண்ணுங்க. நீங்க சரின்னு சொல்லிட்டீங்கல்ல, அது போதும் சார். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். நாளைக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பக்காவா இருக்கும். மொத்த இண்டஸ்ட்ரியும் நம்ம சக்சஸ் பார்ட்டிக்கு நான் கூட்டு வந்துடுறேன் சார். ஓகே சார், வரேன் சார். தம்பி, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? கையல்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வராததால படத்தோட ரிசல்ட் உங்களுக்கு ருசிக்கல போல இருக்கு, அப்படித்தானே? இல்ல சிவ, கையில் என்னைக்காவது ஒரு நாள் என் காதுல புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வருவா. அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. இப்ப நம்ம சக்சஸ் பார்ட்டி வைக்க போறோமே, அதுக்கு கையில் வருவாளா? ஏன் தம்பி, இப்பதான் கார்ல வர்றப்ப கையில பத்தி பேசவே கூடாதுன்னு எரிஞ்சு விழுந்தீங்க. இப்ப என்னடான்னா கையல் பார்ட்டிக்கு வருவாளான்னு ஏக்கத்தோட கேக்குறீங்க. அது அது ஒரு கோவத்துல சொன்னது. அப்ப இது காதல சொன்னதா? உங்கள சரி சரி, புரியுது புரியுது. வாங்க மேடம். சார், எங்க எதுக்கு சார் வந்திருக்கோம்? மேடம், இது என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன். முதல்ல உள்ள போய் வீடெல்லாம் நல்லா சுத்தி பாருங்க. எதுக்கு சார்? மேடம், சும்மா பாருங்க. நீங்க எத்தனை முறை கேட்டாலும் ஏன் பதில் இதுதான். சரிங்களா? முதல்ல வீட்டை சுத்தி பாருங்க. ஏதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். வாங்க மேடம், வாங்க. வாங்க சார். வாங்க. இதான் மேடம் மெயின் ஹால். வீட்ல வாஸ்துவெல்லாம் பக்காவா இருக்கு மேடம். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல கரகண்ட கம்பெனி மேடம் நம்மளோடது. சரி, மேல போய் பார்க்கலாம் மேடம். போங்க. மேடம், மாஸ்டர் பெட்ரூம் அது. கிச்சன் ரைட் சைடுல இருக்கு. சார், இப்பவாது சொல்லுங்க சார், என்ன விஷயம்? வீடு பிடிச்சிருக்கா இல்லையா? முதல்ல அத சொல்லுங்க மேடம். வீடெல்லாம் பிடிச்சிருக்கு, என்ன விஷயம்னு சொல்லுங்க. இந்த வீடு உங்களுக்கு தான். சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமா மேடம். எனக்கு எதுக்கு சார் இவ்ளோ பெரிய வீடு, அதுவும் ஒரே ஒரு ஆளுக்கு? மேடம், இப்ப நீங்க தனி ஆள் இல்ல. வனமோகினிங்கிற படம் ஹிட் கொடுத்த மிகப்பெரிய ஹீரோயினி. டெய்லி உங்களை பார்க்க ரசிகர்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க மேடம். இனிமேல் சாதாரண வீடெல்லாம் சரிப்பட்டு வராது. இவ்வளவு பெரிய வீடு உங்களுக்கு கண்டிப்பா அவசியம். இனிமே உங்க லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி மாறணும் மேடம். சார், ஆனா இப்போ இவ்ளோ பணம் என்கிட்ட இல்ல. என்ன மேடம், பணம் அது இதுன்னு பேசி என்ன நீங்க கஷ்டப்படுத்துறீங்க? உங்களுக்கு விருப்பப்பட்ட நேரத்துல
எனக்காக ஒரு படம் பண்ணி தர மாட்டீங்களா? அது போதும் மேடம். அதை விட்டுட்டு பணம் அது இதுன்னு பேசி என்ன மூணாவது மனுஷன் ஆக்கிடாதீங்க. சார், இப்போ நீங்க தான் நேத்ரா மேடத்தை வச்சு அழகான ராட்சசி பண்ண போறீங்களே. நான் இப்போ உடனே என் படத்துல நடிக்க சொல்லி கேட்டனா, நிதானமா உங்களுக்கு விருப்பப்பட்ட நேரத்துல எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க போதும். சரிங்க சார். அப்பாடி, சம்மோதம்னு உங்ககிட்ட ஒரு தலையாட்டல் வாங்குறதுக்குள்ள நான் படாத பாடுபட்டுட்டேன் மேடம். இன்னைக்கு ஈவினிங் நடக்க போற சக்சஸ் பார்ட்டியில வச்சு இந்த வீட்டோட டாக்குமெண்ட் உங்ககிட்ட கொடுத்து அசத்த போறேன். இங்க பாத்தீங்களா, போன் அடிக்குது.